அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி இது ரெண்டுக்குமே கேட்கக்கூடிய பாலிடெக்னிக் டிஆர்பி 2012 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் 2d + 1 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் இஸ் இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் வேணும். அதனால் முதல்ல நான் கொடுத்துருக்கிற ஓடி எழுதிக்கிறேன். டி ஸ்கொயர் மைனஸ் 2d + 1 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் e பவர் x sin x. ரைட், இப்போ PI தான் வேணும். PI ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் இன்டெக்ரல், அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனு, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிப்பேன் இல்லைங்களா, அதெல்லாம் தேவையில்லை. ஜென்ரல் சொல்யூஷன் அவங்க கேட்கல, சால்வ் அப்படின்னு கேட்கல, பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ PI மட்டும் கண்டுபிடிச்சா போதும். PI ஈக்குவல் டு 1/f of d இன்ட்டு f of x e பவர் ax. இப்போ இந்த வடிவில் தான் இது இருக்குது. இப்போது நம்ம இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த வடிவில் வந்தால் e பவர் ax பை f of d ப்ளஸ் a இன்ட்டு f of x. ஓகே, இப்படி இருக்கிறத நம்ம இப்படி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள். அதை கொண்டு வந்து ஃபங்க்ஷனில் d இருக்கிற இடத்துல ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்படி இருந்தால் இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ கொடுத்துருக்குற ப்ராப்ளம் வாங்க PI எழுதுவோம். PI ஈக்குவல் டு 1/f of dங்கிறது இதுதான் f of d. ஸோ இதை கொண்டு வந்து உங்க எழுதிடுங்க. d ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே இருக்கிற f of x e பவர் ax என்ன, இதுதான் ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அதை கொண்டு வந்து இங்கே எழுதுனீங்கன்னா எக்ஸு e பவர் எக்ஸு சைன் எக்ஸு. ஓகே, இப்போது PI வந்து எழுதியிருக்கேன். ஸோ இப்படி இருக்குது, அதை இப்படி மாற்றிக்கலாம் இல்லையா. இப்போ என்ன செய்கிறோம், இங்கே எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட பவர் பாருங்கள். எக்ஸு அதோட கோஎஃபிஷியன்ட் 1. இதை எப்படி எழுதிக்கலாம்? பை திஸ் டி இருக்கிற இடத்துலலாம் d + 1 போடணும் இல்லையா. அப்போது இந்த e பவர் எக்ஸை வெளியே எடுத்துடுறேன். பை d + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு d + 1 ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸு சைன் எக்ஸ். அந்த எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம் உள்ளே இருக்குன்னாலே நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். பை திஸ். ஓகே, சரி, இப்போ இந்த மாதிரி எழுதிட்டேன். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். e பவர் எக்ஸ் டிவைடட் பை a + b ஹோல் ஸ்கொயர் படி பண்ணோம். இதுன்னா d ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2d இதான் வரும். அப்புறம் இந்த -2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். -2d -2 ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸு சைன் எக்ஸ். டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 2d ப்ளஸ் 2d மைனஸ் 2d கட் ஆகிடுது. இங்கே பாருங்கள் -2 1 + 1 + 2 இதெல்லாம் கட் ஆகிடுது. இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா e பவர் எக்ஸ் டிவைடட் பை d ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் சைன் எக்ஸ் இதான் இருக்குது. இப்போ இந்த e பவர் எக்ஸை நம்ம வெளியே வச்சிடணும், கம்ப்ளீட்டாக வெளியே வச்சிடணும் அதை. ஓகே, மிச்சம் 1/d ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் சைன் எக்ஸ் இது மட்டும்தான் இருக்குது. d ஸ்கொயர்னால் 2 தடவை உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆனால் 1/d ஸ்கொயர்னால் 2 தடவை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, dன்னா டிஃப்ரென்ஷியேஷன், 1/dனா இன்டெகிரேஷன், மறந்துடாதீங்க. இப்போ d ஸ்கொயர்னால் 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதுவே 1/d ஸ்கொயர்னால் 2 தடவை இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ இது எப்படி மாத்திரம் பாருங்கள். e பவர் எக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து ஒன்ஸ் உள்ளே ஆப்ரேட் பண்ணிட்டேன் போது அதை உள்ளே வச்சிருக்கூடாது, வெளியே கொண்டு வந்துடணும். ஸோ கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன செய்கிறேன், இதை இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் போட்டுறேன். 1/d ஸ்கொயர்னால் இதான் அர்த்தம், எக்ஸ் சைன் எக்ஸ். ஓகே, இன்ட்டு டிஎக்ஸ். எப்போ நீங்கள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ டிஎக்ஸை யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 2 வாட்டி உள்ளே இருக்கிறத இன்டெகிரேட் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ண போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு ஒன் வாட்டி எக்ஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணி சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். இதை யூனும் ரிமைனிங் பார்ட்டை டிவின்னு எடுத்துக்கோங்க. ஸோ யூ ஈக்குவல் டு எக்ஸு, டிவி ஈக்குவல் டு சைன் எக்ஸு டிஎக்ஸு. ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வாங்க. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ டேஷு, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நடக்குதுங்க. இங்கே இன்டெகிரேட் பண்ணுங்கள். டிவி இன்டெகிரேட் பண்ணால் வி, sin x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, இதை மீண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இந்த சைடு டிஃப்ரென்ஷியேஷன், இந்த சைடு இன்டெகிரேஷன், அப்படியே போயிட்டே இருக்கணும். இப்போ u டபுள் டேஷ் வந்து இங்கே 0 ஆகிடும்.
கான்ஸ்டன்ட் இல்லையா, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ணும்போது v இன்டகிரேட் பண்ணால் v1 ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். cos x இன்டகிரேட் பண்ணால் sin x. ஓகே, இன்டகிரேஷன் போகுது இந்த பக்கம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ u டபுள் டேஷ் இங்கே 0 ஆகிடுச்சுன்றதுனால v2 நமக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே பாருங்கள், இன்டகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3 அண்ட் ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இன்டகிரல் uன்றது x, dvன்றது sin x dx இல்லைங்களா. இதில் கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். u வந்து x, v வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் மைனஸ் போட்டு காஸ் எக்ஸ் கூட எழுதிக்கிறேன். மைனஸ் u டேஷ் 1 u டேஷ் v1 மைனஸ் sin x v1. ஸோ இங்கே வரும்போது ப்ளஸ் sin x எழுதிடலாம். அந்த 1 இப்போ விட்டுட்டேன் நான், அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த டேர்ம் எழுதியிருக்கேன், இந்த டேர்ம் எழுதியிருக்கேன். u டபுள் டேஷ் 0 ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே 0 தான் ஆகும். அதனால் நான் அதை ஃபுல்லாக விட்டுறேன் அப்படியே. ஸோ இன்டகிரல் x sin x dx வந்து இந்த ஆன்சர் வருது. ஓகே, ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம். அப்போ என்ன ஆகும், e பவர் எக்ஸ் சிங்கிள் இன்டகிரல், இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஆன்சர் மட்டும் இதை கண்டுபிடிச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இதை கொண்டு வந்து அப்படியே உள்ளே போட்டுடலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ ஒரு தடவை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு இன்டகிரல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி போட்டேன். மீண்டும் இதை இன்டகிரேட் பண்ணணும் இன்னொரு வாட்டி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்கிறோம். இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் அப்படியே. இன்டகிரல் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதோட வேல்யூ தான் எனக்கு தேவை. இப்போ இன்டகிரல் பிரிச்சுக்கலாம் இல்லையா. மைனஸ் இன்டகிரல் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இப்படி பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இப்போ பண்ண மெத்தடில் இதை பண்ணுறோம். இதை அப்படியே டேரெக்டாக ஒரு டேர்ம் தான் அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் காஸ் எக்ஸ் பண்ணுறோம் முதல்ல. ஸோ u வந்து சேம் மெத்தட், u வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, dvயை வந்து காஸ் எக்ஸு dxன்னு எடுத்துக்கோங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். u டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டேஷ், எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, u டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டபுள் டேஷ், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இங்கே இன்டகிரேட் பண்ணுங்கள். dv இன்டகிரேட் பண்ணால் v, காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ், ரைட். ஸோ dv இன்டகிரேட் பண்ணால் v, காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணாக்கா ப்ளஸ் சைன் எக்ஸு. ஸோ மீண்டும் இந்த v இன்டகிரேட் பண்ணால் v1, சைன் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், ரைட். போதும், இதை கொண்டு வந்து அப்படியே டேரெக்டாக அங்கே உள்ளே போட போகிறோம். u டபுள் டேஷ் 0 ஆனதுனால v2 நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை டேரெக்டாக எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபைனலாக நான் இங்கேருந்து எடுத்து எழுதிக்கிறேன். இதுலேயே கொண்டு வந்து டேரெக்டாக போடுறேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா e பவர் எக்ஸ் இது காமனாக எல்லாருக்கும் இது வெளியே எடுத்தது e பவர் எக்ஸு. ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஜஸ்ட் இன்டகிரலில் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். இது ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்படி இருக்கிறத இந்த இன்டகிரல் இதுக்கும் பிரித்து கொடுத்துட்றேன். இந்த e பவர் எக்ஸ் காமனாக வெளியே தான் இருக்குது. மைனஸ் வந்து இந்த டேர்முக்கு மட்டும்தான், இதுக்கு கிடையாது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக செய்கிறோம். இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரெடியாக ஆல்ரெடி இல்லையா. பாருங்கள், இன்டகிரல் எக்ஸ் காஸ் எக்ஸ் dx இஸ் ஈக்குவல் டு uv, u வந்து எக்ஸு, v வந்து சைன் எக்ஸு, மைனஸ் u டேஷ் 1, u டேஷ் v1 வந்து மைனஸ் காஸ் எக்ஸு. ஸோ இங்கே வரும்போது ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஆகிடும், அந்த 1 போடல. ஸோ எனக்கு வந்து இந்த ஆன்சர் இப்படி வந்து நிற்குது. ஓகே, இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை கொண்டு வந்து அப்படியே அங்கே உள்ளே போட்டுடுறேன். இதுக்கு வேல்யூ ஸோ e பவர் எக்ஸ் மைனஸ் இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, என்ன எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். இதோட வேல்யூ இங்கே போட்டிருக்கேன். ப்ளஸ் பாருங்கள், சைன் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், அது நல்லா தெரிஞ்சது தான் இல்லையா. இப்படி எழுதிடுறோம். இப்போ என்னென்னா இந்த e பவர் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம்.
மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ், இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் இப்படி வந்துடும். இதை மீண்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காமன் அவுட் பண்ணிடலாம். மைனஸ் இ பவர் எக்ஸ் இப்படி வரும். ஸோ எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ், இன்னொரு ப்ளஸ் காஸ் எக்ஸ், அப்போ 2 காஸ் எக்ஸ் இப்படி ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு பிஐ வந்து இப்படி நிற்குதுங்க. சிம்பிளிஃபை பண்ண 2 தடவை இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் பர்டிகுலர் சொல்யூஷன் பர்டிகுலர் இன்டகிரல் இதான். ஸோ இது வந்து எத்தனாவது ஆப்ஷன் பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, இந்த வடிவில் இருக்குது, கொடுத்துருக்கிறத வந்து இந்த வடிவில் நம்ம மாற்றிக்கிறோம். ஜஸ்ட் பிஐ வேணும்னா இதான் வே. ஸோ இந்த வடிவில் இருக்குன்றதுனால இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். முதல்ல எக்ஸ்போனன்ஷியலாக நம்ம ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். எடுக்கும்போது அந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்து டியோட ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அது ஆப்ரேட் ஆகிடுச்சின்னு வெளியே எடுத்துடுறோன்றதுனால இங்கே கொண்டு வந்திருக்கேன், உள்ளே அங்கே வைக்கல, இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒன்ஸ் இங்கே வந்துட்டாலே அது வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஜஸ்ட்டு கீழே டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுறேன், பண்ணிவிட்டு பார்த்தா இப்படி நிற்குது. இந்த இ பவர் எக்ஸ் அப்படியே வெளியே இருக்கட்டும், எடுத்துடுறேன். இன்னும் வெளியே எடுத்துகிட்டு 1/d² இன்ட்டு எக்ஸ் சைன் எக்ஸ் வந்து நிற்குது. 2 தடவை இன்டகிரேட் பண்ணுறது தான் அந்த 1/d² அர்த்தம். ஸோ இன்டகிரேட் போட்டு ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணால் இப்படி வந்து நிற்குது. மீண்டும் இதை இன்டகிரேட் பண்ணால் ஸோ கம்ப்ளீட்டாக இதான் வே. நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வாட்டி பண்ணும்போது நமக்கு ஒன்றும் இல்லை, இந்த இன்டகிரலை இதுக்கும் இதுக்கும் பிரித்து கொடுத்துட்டு பண்ணிடுறேன், அவ்வளோதான். இன்டகிரல் UdV பண்ணிவிட்டு இப்படி பார்த்தா கடைசியாக அந்த ஆன்சர் வந்து நிற்குது. இதில் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். எது வேணாலும் கேட்பாங்க, லைட்டாக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாலும் முடிஞ்சது. இப்போ இதில் எந்த ஆப்ஷன் மோஸ்ட் சூட்டபிள் பார்க்கலாமா? மைனஸ் இ பவர் எக்ஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் எக்ஸ். இதில் எது பாருங்கள், ஆப்ஷன் டி. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு இது வந்து 2 இன்டெக்ரல், இது 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேஷன், 2 times d/dx ஆஃப் d/dx ஆஃப் இப்படி 2 வாட்டி பண்ணணும். வெறும் d²னா 1/d²னா 2 வாட்டி இன்டெக்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டோம். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். அந்த டிஎன் செட் இது அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 8778084541 இது கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். டைம் இல்லாதனால பிடிஎஃபாகவே ஷேர் பண்ணுறோம், சீக்கிரம் படித்து முடிங்க. இந்த மாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் இதையும் வந்து அனுப்புகிறோம், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாடல்ஸும் கேட்பாங்க. ஸோ நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா நிச்சயம் நல்ல நல்ல வீடியோஸ் எங்களால் கொடுக்க முடியும். உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வாங்கி படிங்க. நம்ம என்ன தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாலும் மெட்டீரியல்ஸ் வாங்கி உட்காந்து படிக்கிறது அது வேறு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் வேகமாக படிக்கலாம், பரட்டலாம் பேஜஸை. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.